அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மாதத்தினுடைய 2ஆம் மாதத்தின் வேதாகமத்தின்படி 2ஆம் மாதத்தினுடைய முதல் நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை நம்ம சபையாக கூடி சேர்த்து தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. தியானிப்பதற்கு முன்பாக நாமே தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி, தேவாதி தேவனே, மகிமையும் கருத்துக்கும் உரியவரே, உடைய வார்த்தைகளை கேட்கும்படியான இந்த இடத்திலே நாங்கள் ஒரு மனதோடு கூடி இருக்கிறோம். உடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே நிலைத்து கணித மரமாக வளர்ந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்து உடைய ராஜ்யத்திலே சேர்க்க வழிகாட்டி ஆலோசனை தந்து எங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படியாக யெகோவாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகளிடத்துல பெருகும்படியாக ஜெபிக்கிறோம். லிதியாளின் இருதயத்தை தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி தேர்ந்த தேவன் வார்த்தைகளை கேட்க இருதயத்தில் திறந்து வெளிப்பாட்டை எங்களுக்கு காட்டி வழிநடத்தும்படியாக யெகோவாவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தில நம்ம யெகோவாவினுடைய ஒரு உவமையை பற்றி தியானிக்க போகிறோம். அந்த உவமையினுடைய தலைப்பு கோதுமைகளும் களைகளும். சொல்லுங்க. கோதுமைனா தெரியும், களைகள் தெரியுமா? களைகள்னா தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. யெகோவாவுடைய உவமைகள் அத்தனையும், பெரும்பாலான உவமைகள் எல்லாம் விவசாயத்தை பத்தினதுதான் இருக்கும். அக்ரிகல்ச்சரை பத்தி தான் இருக்கும். விதைக்கிறது, அறுக்கிறது. அப்ப யெகோவாவுக்கு தெரியும் எது முக்கியத்துவம். ஒரு மனிதன் அதை விதைத்து அறுவடை செய்து சாப்பிடுகிறது. அதுதான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்பதை குறித்து தான் தேவன் என்ன சொல்றார். எல்லா உவமைகளுக்கும் இந்த நிலங்கள் அக்ரிகல்ச்சரை பற்றியே சொல்லுவாரு, விவசாயத்தை பற்றியே சொல்லுவார். அதுல இருந்து நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், விவசாயம் என்பது மிகவும், விவசாயம் இல்லைன்னா என்ன இல்லை, சரியான சத்துள்ள உணவு இல்லை இல்லையா? அப்ப தேவன் நம்முடைய யெகோவா மசியா, நம்முடைய ராஜாதி ராஜா உவமைகளால் எடுத்து காட்டினது அநேக நிலங்கள், விதைகள், மரங்கள், பழங்கள் இல்லையா? அப்ப எது முக்கியத்துவம் என்பதை ஒரு சின்ன ஒரு ஊடாக நம்ம அறிந்து கொள்ளலாம். சரி, வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல இருந்து 30வது வசனம் வரையிலும் வாசிக்கலாமா? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 முதல் 30வது வசனம் வரை வாசிக்கலாம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டெஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீரல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவர், சத்துரு அதை செய்தான் என்றார். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அல்லேலூயா. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக காட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார் என்றார். அல்லேலூயா. அப்ப
யெஷுவா உவமையை சொல்லுகிறார். என்ன உவமை? பரலோக ராஜ்யம் எதற்கு நிகரா இருக்குதா? தன் நிலத்துல நல்ல விதைய விளைத்த மனுஷனுக்கு ஒப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல சொல்றாரு. அப்ப அந்த மனுஷரானவர் என்ன பண்றாரு? இந்த நிலத்துல என்ன செய்யறாரு? கோதுமை மணிகளை பயிரிடுறாரு, விதைக்கிறாரு. அப்ப அவர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு எதிராளிகள் வந்து அந்த கோதுமை களைகள் என்ன பண்ண விதைத்து விட்ட இடத்துல என்ன பக்கத்துல என்ன போட்டு போயிருக்கான்? களைகளுடைய விதையையும் போட்டாச்சு. கோதுமை மணிகள் தான் யூஸ் பண்ண முடியும். அதுதான் கோதுமைனா தெரியும்ல, கோதுமை மணிகள் தான் உணவாக சாப்பிடும். களைகள் என்பது ஒன்னுத்துக்கும் உதவாது. களைகள் வளரும் பொழுது அந்த களைகள்ல என்ன இருக்குமா? அநேக ஃபங்கஸ், கிருமிகள் இருக்குமா. அதை சாப்பிடக்கூடியதான ஆடு மாடா இருக்கட்டும், அதுக்கே என்ன ஆகுமா? டாக்ஸிக் ஆகும், விஷமா கூட மாறத்துக்கு வாய்ப்புகள் அதை சாப்பிட்டா உண்டு. அவ்வளவு விஷத்தன்மை ஆனது அந்த களைகள். ஆங்கிலத்துல டார்னல் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்ப அவர் நித்திரை பண்ணி கொண்டிருக்க என்ன வெற்றிச்சு போயிட்டான்? சத்துரு களைகளை விதைத்து விட்டு போயிட்டான். உடனே என்னாச்சு? அந்த கோதுமை மணிகள் எல்லாம் வளர ஆரம்பித்து விட்டது. இப்ப வளர்த்த பிறகு அது கூட என்ன காணப்பட்டது? அது கூட கோதுமை கூட என்னென்ன கலந்துருக்கு? களைகளும் கலந்துருக்கு. நீங்க பார்த்துருக்கீங்களா? கோதுமை வயல்வெளி கோதுமை வளரும் பக்கத்துல களை வச்சு பார்த்துருக்கீங்களா? நீட்டா இருக்கும், பிளைனா இருக்கும் கலைகள். சரி. அப்ப வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் வந்து கேட்கிறாரா? கேட்கிறாரா, ஆண்டவரே நீர் உமது நிலத்துல நல்ல விதைய தானே விதைச்சுங்க, பின்ன எதுக்கு எப்படி இந்த கலைகள் வந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு அவர் சொல்லுகிறாராம், சத்ரு அதை செய்தான் என்று சொல்கிறார். அப்போ வேலைக்காரங்க சொல்றாங்க, அப்ப நாங்க போய் என்ன பண்றோம்? அந்த கலையெல்லாம் பிடிங்கி போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு எஜமான் என்ன சொல்றாரு? வேண்டாம், கலைகளை பிடிக்கும் பொழுது நீங்க கோதுமையும் கூட சேர்த்து என்ன பண்ணிடுவீங்க? பிடுங்கிடுவீங்க. அதனால அது அறுப்பு காலம் வர வரைக்கும் விட்டுடுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அறுப்பு காலம் வந்த பிறகு என்ன நடக்குது? முதலாவது யார் பிடுங்கப்படுறது? கோதுமைகளா கலைகளா? முதலாவது கலைகள் எல்லாம் பிடிங்க என்ன பண்றாங்க? சுட்டெரிக்கிறாங்க. பிடுங்கி சுட்டெடுத்து கோதுமை என்ன பண்றாங்க? அவருடைய களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறாங்க என்று யெஷுவா வேதத்துல உவமையை சொன்னார். ஹல்லேலூயா. இந்த விதைக்கிறவர் யார்? இதுல நிறைய பேர் இருக்கிறாங்க விதைக்கிறவர்கள் இல்லையா? விதைக்கிறவர், அப்புறம் சத்துரு, நிலம், நல்ல வித, கலை, அப்புறம் அறுப்பு, அறுக்கிறவர்கள். எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்ப இவங்க எல்லாம் யாரு? எதற்கு ஒப்பனையாக யெஷுவா இந்த உண்மையை நமக்கு சொன்னார். இதுல முதலாவதாக விதைக்கிறவர் யார் என்றால் யெஷுவா மசியாவுடைய வார்த்தையை எதுல விதைக்கிறார்? என்ன நிலத்துல விதைக்கிறார்ல? அப்ப இந்த நிலம் எது? இந்த உலகம். இந்த உலகத்துல யெஷுவா மசியா விதை வார்த்தையாக வந்து இந்த பூமியில என்ன செய்யறாரு? நல்ல விதையாக வந்தார் இல்லையா? விதைக்கிறார், வார்த்தைகளை சொன்னார். நல்ல விதை விதைக்கப்படுகிறவர் யாரு? யெஷுவா மசியா. நிலம் எது? நிலம் எது? இந்த உலகம். அப்புறம் நல்ல விதை இருக்குது, அதெல்லாம் யாரு?
யெஷுவா மஷியாவினுடைய உண்மையான சீஷர்கள். யெஷுவா மஷியாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற சீஷர்கள் தான் நல்ல விதைகள், கோதுமைகள். கலைகள் எல்லாம் அப்படியே விசுவாசிக்கு ஆப்போசிட் ஆனவங்க. அதுக்குன்னு நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் கோதுமை மணி அப்படின்னு அர்த்தம் இல்லை. கோதுமை மணிக்கு ஏற்ற ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்பதற்கான எல்லா தகுதிகளும் நமக்கு வளர்த்து கொண்டாதான் நம்ம கோதுமை மணிகளாக ஆக முடியும். இல்லைன்னா கலைகளாக இருப்போம் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆண்டவர் அடிச்சுவடுகளை பின்பற்றவர்கள் மாத்திரம்தான் நல்ல விதையாக இருக்க முடியும். ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்ற வேண்டும். இப்படி கலைகளாக பிசாசு விதைக்கப்பட்ட ஒரு விதையாக இருக்கக்கூடாது. அப்ப விசுவாசிகளோடு, தேவனுக்கு பிரியமான சீஷர்களோடு, அவரை பின்பற்றவர்களோடு யாரு விதைக்கப்பட்டிருக்கிறார்? அநேக அவிசுவாசிகளும் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவிசுவாசி சொன்னதும் அவர்கள் யெஷுவாவை ஏற்றி பிறகு கூட ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இந்த அவிசுவாசி எப்படிப்பட்டவர்கள்? இவர்கள் என்றுமே மாறாதவர்கள். இவர்கள் எப்பவுமே கலைகளாக தான் இருப்பார்கள். அவர்கள் விதை என்ன விதை? கோதுமை விதையா? என்ன விதை அது? கலை, பதர் கலை. அப்ப அந்த விதை எப்பொழுதுமே எப்படியா இருக்கும்? கலையா தான் இருக்கும். அந்த கலை எதுக்கு உபத்திரவமா இருக்குது? பிசாசானவன் அந்த கலையை விதைத்தவன் யாரு? விதைத்தவன் யாரு? சத்துரு வந்து விதைத்து விட்டான் வாசிக்கிறோம். அப்ப விதைத்தவன் யாரு? பிசாசு, சாத்தான். அப்ப சாத்தானால் விதைக்கப்பட்டவர்கள் அவனுக்கு தான் வேலை செய்வாங்க இல்லையா? கலைகளாகவே தான் இருப்பாங்க. அவங்க உபத்திரவங்கள் கொடுப்பாங்க. யாருக்கு? யெஷுவா மஷியாவினுடைய சீஷர்களுக்கு. இருந்தாலும் கோதுமை மணிகள் என்றைக்குமே கோதுமை மணிகள் தான். ஏன்னா ஆண்டவரை முழுவதுமாக விசுவாசிக்கிறவர்கள் ஒரு காலம் அவரை விட்டு என்ன பண்ண மாட்டாங்க? விலகி போக மாட்டாங்க. அவரை உண்மையா நேசித்து அவரை விட்டு விலக முடியாது. ஏனால் அவருடைய அன்பு அப்பேற்பட்ட அன்பு. அவரை உண்மையாக அன்பு செய்தோமையானால், அன்பு செய்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? அவரை ஒரு காலம் எதற்கொண்டும் நிகராக அவரை வைக்க மாட்டார்கள். உலக பிரகாரமாக அவர்கள் இந்த உலகத்தோட எல்லா இடத்துக்கும் போவாங்க வருவாங்க. ஆனால் உலகத்தோடு கூட என்ன பண்ண மாட்டாங்க? கலந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் தனித்துவமானவர்கள். அவர்களுக்கு யார் தலைவராக இருக்கிறாரு? யெஷுவா மஷியா தான் தலைவராக இருக்கக்கூடிய. அவருக்கு மாத்திரம் தான் கீழ்ப்படுகிறவர்கள். அப்ப இதுல இருந்து நம்ம கோதுமை மணிகளா இல்ல பிசாசினால் விதைக்கப்பட்டிருக்கிறவர்களா அப்படின்னு தெரிஞ்சிடும் இல்லையா? அப்ப தேவனை யெஷுவா மஷியாவினுடைய சீஷர்களாக நல்ல விதையாக நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான்தான் யெஷுவா சொல்றாரு, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்திலே வரமாட்டான். ஹல்லேலூயா. அறுப்பு காலம் எதை குறிக்கிறது? கடைசி நாட்கள். அறுக்கிறவர்கள் யார்? சொல்லுங்க. கடைசியான கேள்வி. இப்போ ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். கடைசி காலம் வரைக்கும் சொல்லியாச்சு. அறுக்கிறவர்கள், அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி அப்படின்னு. அப்ப அறுக்கிறவர்கள் யாரு? விதையை விதைக்கிறவர் யெஷுவா மஷியா. நிலம் இந்த உலகம். நல்ல விதை தேவனால் விதைக்கப்பட்ட யெஷுவா மஷியாவுடைய உண்மையான சீஷர்கள்.
கலைகள் கலைகள் வந்து யாரு? யெஷுவா ஹமஷியாவுக்கு விசுவாசிகள் அல்ல. அவர்கள் கோதுமை மணிகளான யெஷுவா ஹமஷியா விசுவாசிகளுக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறதுக்காக யாரு விதைச்சார்? அவர்களை விதைத்தான், சாத்தான் விதைத்தான். அப்புறம் அறுப்பு காலம், கடைசி காலம். அறுக்கிறவர்கள் யார்? சரி, இப்ப நம்ம அதனுடைய ஆன்சரை மொத்தமா என்ன பண்ண போறோம்? அதே அதிகாரம் 36ல இருந்து 43வது வசனத்தை வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது யெஷுவா ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் கலைகளை பற்றிய உண்மையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரத்யுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவர் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்கினுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் கலைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. அப்ப இந்த உவமைகள் ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்கு? எவ்வளவு ஒரு அழகான உவமையை, ஒரு ராஜ்யத்தின் உவமையை யெஷுவா ஹமஷியா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இல்லையா? இல்லையா? அம்மாவா இல்லையா? அப்ப ஆண்டவரை நாம் நேசிக்கிறவர் நாம, இல்லையா? இப்ப நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அந்த தேவனுடைய வார்த்தையின் மேல பசிதாகமாக இருக்கணும். ஒரு பிறந்த குழந்தையானது இல்ல, அது வந்து ஒரு 5 வயசு இருக்கிற குழந்தை கூட, வளர்ந்து இருக்கிற குழந்தை தன் தாயை எப்படி அன்பு செய்யும்? தன் தாயிடத்தில் எப்படி இருக்கும்? சரி, இதை குறிச்சு சங்கீதம் 131ல தாவீது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. வாசிக்கலாம். தாவீது பாடின ஆரோகண சங்கீதம் 131 3 வசனங்களா இருக்கு. வாசிக்கலாம். யாவே தேவனே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் யாவே தேவனை நம்பி இருப்பதாக. யெஷுவா ஹமஷியாவினால், அவருடைய வார்த்தையினால் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். தெரியுமா? எப்ப அவரை நம்ம ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டோமோ, அவருக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்தோமோ, அப்பவே நம்ம அவருடைய வார்த்தையினால் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்.
அப்ப அவருடைய வார்த்தையினால் ஜெனிப்பிக்கப்பட்ட நாம, தாவீது என்ன சொல்றாரு? என் இருதயம் இருமாப்புள்ளதாக இல்ல, என் கண்கள் மேட்டின் உள்ளவர்களும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையை போல் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணுகிறேன் சொல்லி, அப்புறம் நம்ம என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் யாவே தேவனை நம்பி இருக்கிறது. கடைசியாக அறுப்பு காலம் வரும் பொழுது எல்லா இஸ்ரவேலர்களும், யாரெல்லாம் யெஷுவா ஏற்றுக்கொண்ட இஸ்ரவேலர்கள், இப்பவும் நம்ம எல்லாரும் இஸ்ரவேலர்கள் தானே, யாரெல்லாம் அவரை நேசிக்கிறோமோ, யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், நாம் எல்லாரும் இஸ்ரவேலர்கள். நாம் அனைவரும் யாரை நம்பி இருக்க வேண்டுமா? அவரை நம்பி இருக்க வேண்டும். அவரையே நம்பினா மாத்திரம்தான் நம்ம பக்கத்துல கலைகள் விதைக்கப்பட்டாலும் அந்த கலைகள் எல்லாம் என் பிரயோஜனத்துக்காக, நான் தேவனிடத்தில் வளரும்படியாக, நான் அவருடைய வசனத்திற்குள்ளாக நிலைத்து உறுதியாக இருக்கும்படியாக அந்த கலைகள் இருக்கிறது. நான் ஆண்டவரை தான் நோக்கி பார்த்து போனோம் அப்படின்ற நினைப்பு நமக்கு இருக்க வேண்டுமே தவிர, கோதுமை மணி அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். அப்ப என்னவா மாறணும்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறணும், விளையணும் இல்லையா? நம்ம சேர்ந்து பதரோட கூட நாட்டாயிட்டோம்னா, பதரம் கோதுமையும் சேர்ந்துருச்சுன்னா என்ன ஆயிடும்? பதரோட சேர்ந்து கோதுமையும் போயிடும் இல்லையா? அப்ப இந்த உலகத்துல நம்ம தேவனை விரும்பாதவர்களோடு கூட, தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களோடு கூட நம்ம இருக்கிறோம். ஆகவே அதனாலதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியணும், அசுத்தத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் வித்தியாசத்தை உனக்கு நான் தெரியப்படுத்திட்டார். நம்ம தான் கண்ணாடி போட்டு பார்க்கணும். என்ன கண்ணாடி போடணும்? என்ன கண்ணாடி போடணும் சொல்லுங்க. இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும்னா, பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் என்ன மாதிரியான கண்ணாடி நமக்கு தேவை? சொல்லுங்க, என்ன மாதிரியான கண்ணாடி தேவை? இப்போ ஒரு கண்ணாடி போடுறேன், ரெண்டு கண்ணும் எதுல இருக்குது? அது கண்ணாடியை பார்த்துட்டு இருக்குது. அப்பதான் நம்ம முன்னாடி இருக்கிறதெல்லாம் தெரியுது இல்லையா? கண்ணாடி போடுறவங்களாம் அப்படிதானே. இப்ப நமக்கு எப்படிப்பட்ட கண்ணாடி வேணும்? எப்படிப்பட்ட கண்ணாடி வேணும்? வேதம்ங்கிறதான கண்ணாடியில நம்ம எப்பொழுதும் எதை பார்த்தாலும் இங்க கனெக்ட் ஆச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும், இது அசுத்தமா பரிசுத்தமா, இது வெளிச்சமா இருட்டா. அப்ப எப்பொழுதும் நம்ம என்ன கண்ணாடி போடணும்? வேதத்தினுடைய வார்த்தைய கண்ணாடியாக அணிஞ்சு இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுதுதான் என்னதான் பக்கத்துல எது நடந்தாலும், இந்த உலகமே அதிர்ந்து மேலந்து கீழே விழுந்தாலும், பூகம்பம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், எது வந்தாலும் என்ன நடக்கும்? நம்ம எப்படி இருப்போம்? முன்னாடி சொன்னது போற ஒரு குழந்தை தாய்மடி போய் படுத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நிம்மதியா இருக்கும். அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன் தெரியாது சொல்லுங்க? அதுக்கு எதாவது தெரியுமா? இப்ப சாரா இருக்கு, எதாவது தெரியுமா? எது நடந்தாலும் அது பாட்டுன்னு இருக்குது இல்லையா? ஏன் தெரிய மாட்டேங்குது? போயிட்டு விளையாடுது, படுத்துக்கிறா. குழந்தைங்களாம் அப்படிதான் இல்லையா? ஏன்னா யாரை நம்பி இருக்கா? அவர்களுடைய தாய் தகப்பனை நம்பி இருக்கா. ஏன்னா அவங்க நம்மள அவங்க இருக்காங்க, அந்த மென்டாலிட்டி இருக்கும் அதுங்களுக்கு இல்லையா? அதனால ஜாலியா. அதே போலதான் நம்ம எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் யெஷுவா ஹமஷியாவை நினைத்து
அவருடைய வார்த்தையின் மேல பசிதாக உள்ளவர்களாக இருந்து அவருடைய வார்த்தையில எப்பொழுதும் சுகமா இருக்கும்படியாக ஒரு வார்த்தைகளால் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நம்ம அறுப்பு காலத்துல களஞ்சியத்துல சேர்க்கப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி தேவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் தகப்பனே, பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்கள் உடலுக்கு ஔஷதமாகவும் ஊனையும் பிரிக்கிறதாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தையானது எங்களுக்கு ஜீவனை தருகிறதாக இருக்கிறது என்பதை நாங்கள் நன்கு உணர்ந்திருக்கிறோம். யெஷுவாவினுடைய உவமைகளை தியானித்த நாங்கள் கோதுமை மணிகளை போல அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அறுப்பு காலத்திலே உம்முடைய ராஜ்யத்தின் களஞ்சியத்திலே சேர்க்கிறவர்களாக, உம்முடைய ராஜ்யத்திலே சேர்த்து மோடி கூட இருக்கிறவர்களாக எங்களை நீர் வழி நடத்தும்படியாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கலைகளோடு கூட நாங்கள் இருக்கிறோம். எங்கள் அன்பின் தகப்பனே, கலைகளை பார்த்து சோர்ந்து போகாமல், கலைகளை பார்த்து நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல், எங்கள் தலைகளை நிமிர செய்கிறவர் நீர் ஒருவரே. எப்பொழுது நாங்கள் உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்கிறவர்களாக, என்ன துன்பங்கள் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உம்முடைய வழியை நோக்கி நாங்கள் ஆண்டவரை உம்முடைய வார்த்தையிலே தியானித்து அதிலே ஆறுதல் அடைந்து தேறுகிறவர்களாக எங்கள் இருதயத்திலே உம்முடைய வார்த்தையானது ஆண்டவரே முழுவதுமாக நிரம்பி இருக்கும்படியாக எங்கள் இருதயத்தை உம்முடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கிறோம். வார்த்தை எங்கள் இருதயத்தில் நிரம்பி உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும் வித்தியாசம் உள்ளவர்களாக நாங்கள் அதை கண்ட பொழுது ஆண்டவரே வெளிச்சத்திலே நடக்க உதவி செய்வீராக, பரிசுத்தத்திலே நடக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய பாடுகள் என்ன செய்யும்? நீர் எங்களோடு இருக்கிற வரையிலும் தகப்பனே, உம்முடைய கிருபை எங்களிடத்திலே அதிகமாக பெறுகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். யெஷுவாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஒரு துதியை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. தாய் மடியில் தவிழுகிற பிள்ளையை போல உம்முடைய மடியில தவிழ்ந்து உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து உம்முடைய ராஜ்யத்தை நோக்கி பிரயாணிக்க எங்களுக்கு உதவி செய்ய வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம்.
தவழுகின்ற குழந்தை போல யாஷவா உம் மடியில் சாய்ந்து விட்டேன் நான். நன்றி ஆண்டவரே. எல்லாம் துதியான மகிமை அவற்றை உமக்கு மாத்திரமே செலுத்தி மீட்பிலும் ரட்சகருமான எங்கள் யெகோவாவின் நாமத்தினால் துதி ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். ஆத்மாவே யாவே தேவனை ஸ்தோத்திரி. யாவே தேவனுக்கு சகல வல்லமையும் தருவாரே. ஆமென். அடோனை உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் காக்க கடவர். அடோனை தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோரும் மேல பிரகாசிக்க செய்து உங்கள் எல்லோருக்கும் கிருபையாய் இருக்க கடவர். அடோனை தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோரும் மேலும் பிரசன்னமாக்கி உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாருக்கும் 3 முறை 2ஆம் மாதத்தின் முதல் நாள் வாழ்த்துக்கள். ரோஷ் கோடே சமயே ஹாப்பி first day of the second month. Hallelujah.